அரசு அலுவலகங்களில் லஞ்சம் வாங்கினால் சொத்துக்கள் பறிமுதல். முதலமைச்சர் எச்சரிக்கை. இனி யாராவது லஞ்சம் வாங்கினால் அவர்களது சொத்துக்களில் பாதிக்கும் மேலான பகுதியை அரசாங்கமே பறிமுதல் செய்யும் புதிய சட்டம் அமலுக்கு வந்துள்ளது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அதாவது நான் விஜயண்ணாவுக்கு ஓட்டு போட்டதுக்கும் இந்த துண்டு போட்டு பேசுறதுக்கும் நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். ஏன்னா விஜயண்ணா அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறவங்களுக்கு உடனே நடவடிக்கை எடுக்கப்படும், அவங்களோட சொத்து மதிப்பு அனைத்தும் பறிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. சத்தியமா விஜயண்ணாவுக்கு நான் ரொம்ப ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இதுல இருந்து. ஏன்னா அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறதுனால மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு இந்த ஒரு விஷயத்துல நான் சொல்றேன். நான் பாதிப்பு அடைஞ்ச விஷயத்த மட்டும் தான் அவங்க நான் சொல்ல போறேன். ஏகப்பட்ட இடங்கள்ல வந்து லஞ்சம் வாங்குறாங்க. மெயினா வந்து ஜிஹெச்ல அரசு வந்து மக்களுக்கு சேவை செய்யத்தான் வந்து அரசு மருத்துவமனைகள்லாம் இருக்கு. அங்க சேவை செய்யல, வருமான சேவை தான் பாக்குறாங்க. ஏன் தெரியுமா? இதே 2015 எனக்கு என் சின்ன பையன் டெலிவரிக்கு நான் வந்து மதுரை ஜிஹெச்சுக்கு போயிருந்தேன். அன்னைக்கு வேற ஒரு சுகாதாரத்துல இருந்து நாங்க வந்து ஜிஹெச்சுக்கு குழந்தை பிறக்க முடியாத சொல்ல ஜிஹெச்சுக்கு போனப்ப அங்க 108 வந்துட்டு எங்களுக்கு காசு வாங்கினாங்க, லஞ்சம் வாங்கினாங்க. 108 கொண்டு இறக்கி விடுறாங்க 4 மணிக்கு, காலையில 4 மணிக்கு இறக்கி விட்டு உள்ள டெலிவரிக்காக போயிட்டு இருக்கப்ப அங்கன நிப்பாட்டி காசு வாங்கினாங்க. எங்க அம்மா அங்கன காசு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் உள்ள போய் எந்த இடத்துல நம்ம உள்ள போறோமோ அங்கன ஃபுல்லா காசு கொடுத்தாங்க. இதே பெண்களுக்கு வந்து உள்ள டெலிவரி ஆக போறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் காசுதான். அதாவது ஒரு டெலிவரி ஆகிறதுக்கு ஒரு பெண்கள் உள்ள போறாங்கன்னா அவங்கள ஒரு மனுஷனா கூட மதிக்கிறது கிடையாதுங்க. அங்க வேலை பாக்குறவங்க எல்லாருமே, டாக்டர்ஸா இருக்கட்டும், அங்க இருக்க நர்ஸுகளா இருக்கட்டும். நான்லாம் டெலிவரி பெயினோட உட்காந்துருக்கேன், ஏதோ வழியில உட்காந்துருக்கோம், என் தள்ளி போய் உட்காரு அப்படின்னு நாயை விரட்டுற மாதிரி விரட்டினாங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்து ட்ரீட் பண்ணாங்க மக்களை வந்து ஒரு அவங்களும் அதே மக்கள் தான்ற அந்த எண்ணமே கிடையாது. ஏன்னா நம்ம ஜிஹெச் போயிட்டோம்ல, நம்ம வந்து ஜிஹெச் போனா கேவலமா பாக்குறாங்க, நம்ம காசு இல்லாம வந்துட்டோன்னு. காசு இல்லாம மக்களுக்கு தானே, ஏழை மக்களுக்கு தானே ஜிஹெச் உருவாக்கப்பட்டிருக்கு. அது போக எனக்கு பையன் பிறந்துச்சு. பையன் பிறந்தப்ப என்ன செஞ்சாங்க தெரியுமா? இதே அவங்க வந்து ஒவ்வொரு குழந்தைக்கு ஒவ்வொரு அமௌண்ட் நிர்ணயம் பண்ணி வச்சிருக்காங்க. பையன் பிறந்த 1000 ரூபாய், பெண் குழந்தை பிறந்த 500 ரூபாய். அந்த 1000 ரூபாய் அவங்க கையில கொடுத்தாதான் நம்ம பையனை வந்து நம்ம கையிலே கொடுப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை எனக்கு பையன் பிறந்து என் பையனை போய் அவங்க கையில வாங்குறப்ப எங்க அம்மாட்ட 1000 ரூபாய் கொடுத்துட்டு குழந்தைய வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. எங்க அம்மாட்ட காசு இல்ல சொல்றாங்க, கேட்கல. அதெல்லாம் தெரியாது, உன்ட காசு இருக்கு இல்ல, எனக்கு 1000 ரூபாய் கையில கொடுத்துட்டு குழந்தைய வாங்கிக்க. அந்த மாதிரி பண்ணி எங்க அம்மா அங்கிட்டு இங்கிட்டு காசை வாங்கிட்டு போய் 1000 ரூபாய் கொடுத்துட்டு எங்க கையில குழந்தைய வாங்கிட்டு வந்தாங்க. அதே மாதிரி டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் அதை கிளீன் பண்றதுக்கு ஆண்கள் பெண்கள் வச்சிருப்பாங்களா, அந்த கிளீன் பண்ற பெண்கள் பேரம் பேசுறாங்க. நீ 500 ரூபாய் கூட 1000 ரூபாய் கூட கழுவி விடுற, இல்லாட்டி கழுவி விட முடியாது அப்படின்னு அப்படியே பெட்ல அரை மணி நேரம் 1 மணி நேரம் பெட்லயே உட்கார வச்சிருந்தாங்க. இது எல்லாமே என்னோட வாழ்க்கையில நடந்துச்சு. இன்னைக்கு இப்ப எல்லா இடத்துலயும் லஞ்சம். உள்ள குழந்தை டெலிவரி ஆனதுல உள்ள வார்டுல மாத்துல இருந்து வெளியே அனுப்புற வரைக்கும் லஞ்சம் மட்டும் தான் கொடுத்தோம். எனக்கு எல்லாம் தெரியும், அவ்வளவு கஷ்டப்பட்டோம் அன்னைக்கு லஞ்சம் கொடுக்க முடியாம. சரிம்மா, அவங்களும் மனசாட்சி உள்ள மக்கள் தானே, கொடுக்க முடியலன்னு அதெல்லாம் இல்ல. அதாவது கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டாலே அவங்களுக்கு வந்து ஏதோ ஒண்ணு பெரிய கோட்டையில உட்கார்ந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாம் எண்ணம் தெரியுமா? அப்படி ஒரு ஏழை மக்களை கேவலமா ட்ரீட் பண்றதெல்லாம் நினைக்கிறப்ப அவ்வளவு வயிற்றுச்சலா இருந்துச்சு. இன்னைக்கு 10 வருஷம் ஆச்சு, என் பையன் வந்து 11 வருஷம் ஆச்சு. 11 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இன்னமும் அரசு வேலையில இருக்கவங்க ஒவ்வொருத்தரும் வந்து அவ்வளவு கஷ்டப்படுற ஏழை மக்கள் எல்லாம் பாக்குறது இல்ல. யாரு கொஞ்சமா சம்பளம் வாங்குறீங்க? அரசு அதிகாரிகள் யாருக்குங்க கொஞ்சமா சம்பளம் வாங்குறீங்க? 20,000க்கு மேலதானே எல்லாத்துக்குமே சம்பளம். அப்புறம் ஏங்க மக்களோட வயிற்றுல அடிச்சு நீங்களா பணத்தை புடுங்குறீங்க? உங்க பணம் வாங்குறவங்க அவங்க கஷ்டப்படுறாங்களா ஏழை அதெல்லாம் பாக்குறது இல்ல. அவங்களுக்கு தேவை பணம். நான் தெரியாம கேக்குறேன், அரசு அதிகாரிகளா இருக்க எல்லாருமே வந்து மக்கள் வரி பணத்துல தானே சம்பளம் வாங்குறீங்க. அப்புறம் ஏங்க மக்கள்கிட்டே மறுபடியும் லஞ்சன்ற பேர்ல அடிவயத்துல அடிச்சு புடுங்குறீங்க? அதாவது ஒவ்வொருத்தரும் நொந்து போய் தான் அந்த லஞ்சத்தை கொடுத்துட்டு வருவாங்க. ஐயோ அவங்க கஷ்டப்பட்டு அந்த லஞ்சத்தை கொடுக்குறாங்கன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. எவைய கேடு கட்டு போனா நமக்கு லஞ்சம் வருது, அதை வச்சு நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்குமா? அதைத்தான் பாக்குறாங்க. அப்படிப்பட்ட இன்னைக்கு திமிரா தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி விஜயண்ணா நடவடிக்கைகள் எடுத்து இன்னைக்கு அவங்க வயிற்றுல அடிச்சிருக்காருல்ல, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையில இதை கேட்கிறப்ப எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு. இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும். சொத்து மதிப்புகள் 50% பறிமுதல் பண்ணுங்க, ஃபுல்லாத்தே பறிமுதல் பண்ணணும். யாருமே சம்பாரிச்சு வாங்கல, லஞ்சம் வாங்கிதான் வாங்கி வச்சிருப்பாங்க. உடனே வந்து கமெண்ட் பண்ண வந்துருவாங்க. நேர்மையா இருக்கவங்க யாரும் பேச வர வேணாம். நேர்மையா இருக்கவங்க யாரும் நாங்க சொல்ல வரல, சரியா? அதனால நேர்மையா இருக்கவங்க அவங்கவுங்க அரசு அதிகாரி வேலையை பாருங்க. லஞ்சம் வாங்குறாங்கல்ல அவங்களுக்கு மட்டும்தான் நாங்க இந்த வீடியோ போடுறோம். லஞ்சம் வாங்குறாங்க ஒரு சாதாரண ஏழையா இருந்த அன்னைக்கு எங்களோட நிலைமை எவ்வளவு பாதிக்கப்பட்டுச்சுன்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதாவது டெலிவரி ஆன ஒரு பெண்ணுக்கு நீ காசு கொடு, நான் கழுவி விட்டு கீழே இறக்கி விடுறேன் அப்படின்னு பேசுறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு வந்து பணம் மட்டும்தான் பேசுது. பணம் மட்டும்தான் அவங்ககிட்ட பேசுறது. வந்து மனசாட்சியோ மனித நேயமோ யார்கிட்ட பேச கிடையாது. மனசாட்சி இல்லாத மாதிரி சில ஜென்மங்களுக்கு தான் விஜயண்ணா போட்ட நடவடிக்கையெல்லாம் கடும் நடவடிக்கையா இருக்கு. உண்மையிலே விஜயண்ணாவுக்கு ஓட்டு போட்டுக்கு நான் ப்ரௌடா ஃபீல் பண்றேன். இந்த ஒரு விஷயத்துக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
லஞ்சம் வாங்கினதை எத்தனை பேருக்கு நாங்க சொல்ல முடியாம திணறிட்டு இருந்தோம். அன்னைக்கு அந்த அளவுக்கு லஞ்சம் வாங்குறவங்களுக்கு உடனே ஆக்ஷன் எடுக்கிற அளவுக்கு ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷனை கொண்டு வந்திருக்கீங்க. மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அண்ணா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி அண்ணா. அதாவது இந்த திட்டங்கள்லாம் ஏற்கனவே இருந்துச்சு. நாங்க வீடியோ போட்டோம். அந்த திட்டங்கள்லாம் ஏற்கனவே இருந்துச்சுங்க. யார் நடைமுறைப்படுத்தின சிங்கப்பெண் திட்டம்லாம் இருந்துச்சு. அந்த திட்டம் எல்லா திட்டமும் இருந்துச்சு. இப்பயும் சொல்றேன், லஞ்ச ஊழல் ஒழிக்கணும், லஞ்சம் வாங்குவது குற்றம் சொல்லி எல்லா அரசு அலுவலகங்களை வந்துட்டு எல்லா இடத்துலயுமே வந்து லஞ்சம் வாங்குவது குற்றம், கொடுப்பதும் குற்றம் சொல்லி போர்டு இருந்துச்சு. வாங்காம இருந்தாங்களா? எல்லா திட்டங்களும் எல்லாமே இருந்துச்சு. யாரும் செயல்படுத்தல. எங்க விஜய் நான் வந்ததுக்கு அப்புறம் தான் அது வீரியமா செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க.